எனக்கு பிடித்த அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயாட்ச லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் ராமச்சந்திரன் பேசுகிறேன். பாருங்கள், என்னவென்று பார்ப்போம். நான் ஏன் தனிநபர் பிரச்சாரங்கள் செய்கிறேன் என்றால், நாட்டு நலன் காக்க வேண்டிய நான் தனிநபர் பிரச்சாரங்கள் செய்கிறேன். கட்சி வைப்பதென்றால் காசு பணங்கள் நிறைய தேவைப்படுகிறது. காசு பணங்கள் கோடிக்கணக்கில் இருந்தால்தான் கட்சி வைக்க முடியும். அவ்வளவு காசுகளை வேண்டுமென்றால் பணம் படைத்தவர்களிடமும் தொழில் நிறுவனங்களிடமும் பொதுமக்களிடமும் வசூல் செய்ய வேண்டிய உள்ளது. நிதி கொடுத்தவர்களுக்கு பிரதிபலனாக கட்சி பதவி தர வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் விரும்பும் துறையில் குறைந்த விலையில் அரசு கான்ட்ராக்ட் தர வேண்டும், அல்லது அவர்கள் செய்யும் குற்றங்குறைகளையும் சகித்து கொண்டு இருக்க வேண்டும். இப்படி வியாபாரிகள் கொடுக்கும் நிதிக்கு பதிலாக விலைவாசி உயர்த்தப்படவும் வாய்ப்பிருக்கிறது. ஆகையால் இதைவிட கொடுமை பொதுமக்களை அடிமைகளாக்குவது, பிரிவினைவாதத்தை உண்டாக்குவது, சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது தனி கூட்டங்களாக இருந்து என்று ஏகப்பட்ட இன்னல்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதனால் இந்த பழக்கட்சி ஆட்சி முறையை மாற்றியமைத்தால்தான் நம் நாட்டுக்கும் நல்லது, நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் நல்லது. இல்லை என்றால் எதிர்காலத்தில் தவிர்க்க முடியாத கேடுகளை நாடு சந்திக்க வேண்டியிருக்கும். மக்கள் அழிவை நோக்கி சந்திக்க வேண்டியிருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உன்னது என்னது என்ற ஜாதி கூட்டங்களையும் அதனால் உண்டான ஜாதி போன்ற கட்சி என்னும் கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் நம்புவதை விட ஒவ்வொரு மனிதர்களும் தான் செய்யும் தொழிலையும் நம்பி வாழும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.